அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுனராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. சுக்கிரன் ஒருத்தருடைய வாழ்க்கையிலே முழு யோகபோக சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடியவன் சுக்கிர பகவான். அதனால தான் கலஸ்திரக்காரகன் நம்ம சொல்கிறோங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் உங்கள் இடத்திற்கு பயிற்சியாக போகிறாங்க. உங்கள் ஜென்மத்திலிருந்து 2ஆம் பாவகத்திற்கு தனஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. இது ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த பயிற்சி ஏற்பட போகுதுங்க. ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார். இந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்து ஒரு மாறுதலை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்போகுது. குடும்பம், தொழில், பொருளாதாரம், எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்களா சில விஷயங்கள், அதெல்லாம் எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு சாதகமாக நமக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக அற்புதமாக இப்போ பார்க்க போகிறோங்க பலன்களை. அதாவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க. மிதுனம் அன்பான ராசி, ஏன்னா புதன் அதிபதியான கொண்ட ராசி. நல்ல படித்தவர்கள் வெற்றியாளர்களாக வலுவரவங்க. படிக்காமல் இருந்தாலும் நல்ல படித்தவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்வீங்க. நீங்கள் ஐடியா சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கண்டிப்பாக அது சக்ஸஸாக தான் இருக்கும். மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு கூட இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. குழப்பத்தில் இருந்து ஒருத்தர் உங்களை சந்தித்தா கூட அவங்கள தெளிவுபடுத்தக்கூடிய தன்மை, ஒரு புத்திசாலித்தனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் புத்திசாலியாக தான் திட்டம் போடுறோம், நாம் எல்லாமே யோசித்து தான் கணக்கு போடுறோம். ஆனால் நமக்கு பார்த்தோம்னா எல்லாமே, அதாவது நாம் நினைக்கிறது ஒன்றுனா நடக்கிறது ஒன்றா இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. நல்லா படிச்சிருப்போம், ஆனால் நமக்கு தந்த வேலைக்கு சரியாக அமையறதில்லை. அப்படியே ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்தாலும் கொஞ்ச நாளில் இடமாற்றங்கள் ஆயிடுது. இப்படி மாற்றங்கள் அதிகமாக, மாற்றங்கள்ங்கிறதுனா முன்னேற்றமெல்லாம் இல்லை, கஷ்டங்களை அதிகமாக சுமந்துட்டு அப்படியே சமாளிச்சுட்டு வர்றது யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசிக்காரர். இப்படியே போயிருமா நம்மளுடைய வாழ்க்கை? இல்லை இது மாறுமா, ஒரு மாற்றத்தை வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது ஒரு வருஷ காலமாக நினச்சி பாருங்கள், அலைச்சல் பட்டிருப்பீங்க. எது தொட்டாலும் அதில் அந்த விஷயத்தை முழுசாக செஞ்சு முடிக்க முடியாது. நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம் இப்படியே தள்ளி தள்ளி தான் போயிட்டுருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப லக்ஸரி வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கும். ஆனால் அது கடைசியில் பார்த்தோம்னா சின்ன பிரச்சனையினால் அது பெரிய சில இடையூறுகளெல்லாம் சந்தித்து அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகிருக்கு. சிலருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நம்மளுடைய குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம அந்த இடத்துல நாம் இருக்க முடியல. ஒரு வேலைனால் வெளியூர் போய் இருக்கிறது, வெளியூர்லேயும் அங்கேயும் திருப்திகரமான வேலை அமையாத மாதிரி, அதாவது நம்மளுடைய உழைப்பு அதிகமாக கொடுக்குறோம், ஆனால் அதுக்குண்டான சம்பளமோ திருப்தியோ அந்த இடத்துல நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் நம்மளை பாராட்ட வேண்டியதில்லை, குறை சொல்லாமல் இருந்தால் போதும்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தா குறைகளை தான் சொல்லுவாங்க. நேற்று ஒருத்தர் வந்திருக்கிறாங்க வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து அங்கே உழைச்சிட்ருப்போம், ஆனால் நமக்கு அதில் அங்கே பரவாயில்லைங்கிற பேர் கிடைக்கும். சில நேரங்களில் பார்க்கும்போது இந்த இடத்தையே வேலையை விட்டுறலாமா, இடத்தையே மாற்றலாமா, இதையும் விட்டுட்டு என்ன பண்ணுறது, இப்படி அதாவது திரைக்கடல் ஓடி திரைவையும் தேடக்கூடிய ஒரு அற்புதம் கொண்ட ராசி மிதுன ராசிக்காரர். மிதுன ராசிக்காரர் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. வெளிநாடு, வெளியூர், வெளிப்பிரயாணம், வெளிதேசம், எதுவானாலும் சரி நான் திருப்தியாக செய்வேன், எப்படி வேணாலும் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன். கலைத்துறையிலிருந்து, அதாவது அது மட்டும் கிடையாது, அரசியல், அதாவது தொலைத்தொடர்பு வரைக்குமே எல்லா துறையிலும் நல்லா சாதித்து காட்டக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சில சிக்கல்களெல்லாம் இருந்தக்கூடிய இந்த காலகட்டத்திலிருந்து இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகி, அதாவது ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் சரி, பெரிய சங்கடங்களாக இருந்தாலும் சரி,
அதாவது சட்ட சிக்கல் அப்படின்னா, அதாவது ஒரு வழக்குகளே சந்திச்சுட்டு இருந்தால் கூட சரிங்க, கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் தீர்த்துருவீங்க. ஆச்சுங்களா? சில ஒரு இடம் இருக்குது, விற்கவே முடிய மாட்டேங்குது. இது விற்றோம்னா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணலாம். சில கடன் பிரச்சனை இருக்குது, சரிப்படுத்தலாம். எவ்வளவோ சம்பாரித்தோம், இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் இல்லை, விரயங்கள் அதிகமாகி போச்சு. இன்றைக்கி நம்மள ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒரு லோன் எதிர்பார்க்குறோம், அமைய மாட்டேங்குது. சிலர்லாம் பார்த்தோம்னா எல்லாமே கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் பாதி வேலை இருக்குது, ஆனால் அது மாத கணக்கில் இழுத்துட்டே போயிட்டுருக்கு. பணம் வரும்போது அந்த வேலையை செய்ய முடிய மாட்டேங்குது. அந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கிற போது நமக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது. சில நல்ல விஷயங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், தடப்பட்ட விஷயங்களும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல எதிர்கால குடும்ப வாழ்க்கையும் சரி, திருப்திகரமாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஏன்னா குருவும் சுக்கிரனும் இணைந்து இரு மகா சுபகிரகங்கள், சரிங்களா? அதாவது இது இணைந்து தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் சொல்லக்கூடிய 2ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்து, அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு சில மனக்கவலைகள், கண்ணீர் விட்டு அழகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் மாறப்போகுது, கவலைப்படாதீங்க, சரிங்களா? அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுக்கிரனை பகவானை நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஆச்சுங்களா? வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில், அதாவது உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் கோயிலுக்கு போங்க, சுக்கிர பகவான் கோயிலுக்கு. நவக்கிரகம் கோயில் இருக்கும், அந்த நவக்கிரகத்தில் சுக்கிர பகவான் இருக்குது, மனசார வேண்டிக்குங்க. அப்படி இல்லைன்னா அதாவது வீட்லேயே கூட மகாலட்சுமி நினச்சி அற்புதமாக வேண்டிக்குங்க, சரிங்களா? நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகளுக்கும் சரி, ஆச்சுங்களா? மனசில் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு ஒரு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே, எத்தனை நேரம் திருமணமாகி ரொம்ப நாளாகி போச்சு, எல்லா கோயிலுக்கும் போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், வாரிசு பலம் இல்லையே, வாரிசுகளால் சில பிரச்சனை, ஆச்சுங்களா? நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியலையே, அவங்களுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் ஒரு உதவி செய்கிறோம், ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஒன்று நல்லது பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகளாக இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 4ஆம் தேதி வரைக்குமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புலாம் அமையப்போகுதுங்க. முயற்சிகள் எடுங்க, நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொன்னதுனால நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு முறை என்ன லக்னம், நம்ம லக்னத்துக்கு எத்தனாம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்குது, அதாவது சுக்கிரன் யோகத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான், சில கலஸ்தர தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன், கொஞ்ச நாள் கூட நிம்மதியாகவே இல்லைங்க, குழந்தைங்க வந்த பிறகு அவங்களால தான் நான் நிம்மதி அடையணும்னு நினச்சேன், பார்த்தா அவங்க ஆளான பிறகு தான் இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கிறேன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் நல்லா இருந்தேன், கல்யாணம் ஆன பிறகு சில பிரச்சனைகள், இப்படிலாம் சொல்லுவாங்க, சரிங்களா? எவ்வளவோ சம்பாரித்தேன், சொந்த வீடு கட்டினேன், அன்னிலிருந்து பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அந்த சுக்கிரன் நம்மளுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே ஒரு தோஷமாக இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எல்லாம் பிரச்சனையாகவே போயிட்டுருக்கும். அதனால் அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் சுக்கிர பகவானை தலங்களுக்கு போய் ஒரு வெள்ளிக்கிழமை நாளில், ஆச்சுங்களா, நம்ம கஞ்சனூர் சுக்கிரனுடைய ஸ்தலத்துக்கு போய் சில பரிவர்த்தனைகள் நீங்கள் செய்துக்கணும். ஆமாங்க, அங்கே போய் அதாவது வெள்ளை ஆடை, அதாவது சாமிக்கு உடுத்தி, அதே மாதிரி 20 தீபங்கள் வச்சு விளக்கேற்றி ஒரு 11 வலம் இடமிருந்து வலம் 11 சுற்றுகள் சுற்றி வரும்போது சில தோஷங்கள் இருந்தாலும் சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க, சரிங்களா? அது நம்ம ஜாதகத்தில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம், நம்மளால் சாதிக்க முடியலைங்கிற வருத்தத்தை விட்டுட்டு நம்மளுடைய என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத முழுமையான பலன்களை ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் நம்மக்கிட்ட பார்க்க நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் அனுப்பி வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பி உங்களுடைய ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் இந்த சுக்கிரன் பெயர்ச்சியிலிருந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமாக அமையணுங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.